ஹாய், திஸ் இஸ் ஃபீனிக்ஸ் ஏஞ்சல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் யூ பேக். இது என்னோட 2வது எபிசோட். லாஸ்ட் வீக் நான் கொடுத்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஃபாலோ பண்ணலனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வீக் அதை ஃபாலோ பண்ணலாம், ஒரு 2வது சான்ஸாக எடுத்துக்கிட்டு. நான் ஒரு சாட்டர்டே நைட் போல் என்ன பண்ணிட்டு இருந்தேன், அப்படியே போர் அடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு என்னோட பழைய டைரியெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அப்படி பார்க்குறப்போ என்னோட ஏஜ் 12 இருக்கிறப்போ இருந்த டைரி எடுத்து பார்க்குறப்போ அதில் நிறைய புது விஷயங்கள், நிறைய இன்ஸ்பயர் ஆனேன். அந்த டைரியை பார்த்துட்டு ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணேன். என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தேன்னா, டெய்லி ரொட்டீன், நான் டெய்லி என்ன பண்ணேங்கிறத எழுதியிருந்தேன், தமிழ் கோட்ஸ் எழுதியிருந்தேன், சுனாமியை பற்றி ஆர்டிகல்ஸ் எழுதியிருந்தேன். அப்புறம் ஈஸி வேயாக ஸ்டேட்ஸ், டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் மெமரி பண்ணுறதுக்கு எப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தேன், பாரதியார் போயம்ஸ். அப்புறம் ஸ்மால் ஷீட் ஆஃப் பேப்பர், அதில் என்னோடய ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்த ஃப்ரெண்ட்ஷிப் கோட்ஸ் ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் இருக்கிறதுலே ரொம்ப சில்லியான விஷயம் என்னென்னா, என்னோட 9th ஸ்டாண்டர்ட் ஸ்கோர் கார்டு அதில் பார்த்தேன் நான். அப்புறம் எங்கள் அம்மா எனக்காக என்னை பற்றி எழுதுன ஒரு ஆர்டிக்கல் ஒன்று இருந்துச்சு. அப்புறம் நான் சம்மர் ஹாலிடேஸ்க்காக டைம் டேபிள் போட்டிருந்தேன், அது பார்த்தேன். அப்புறம் நிறைய இங்கிலீஷ் கோட்ஸ் எல்லாம் பார்த்தேன். இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணேன். டைரி ரைட்டிங்கிறது எவ்வளோ சூப்பரான விஷயங்கிறது இதை பார்க்குறப்போ நல்லாவே புரிஞ்சுது. டைரி நம்ம எழுதுறப்போ கிடைக்கிற ஃபீலை விட அது கொஞ்சம் வருஷம் கழித்து அதை படித்து பார்க்குறப்ப கிடைக்கிற ஒரு ஃபீல் தனி ஃபீல், செம்மையாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சஜஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக டைரி எழுதுங்க. நம்ம டைரி எழுதுறப்போ என்ன ஆகும்னா, நம்ம அன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்தை ஃபுல்லாக ரீகால் பண்ணுவோம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். அப்புறம் நம்ம ஒரு விஷயத்த நினைக்கிறத விட அது நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்த நம்ம எழுதி வைக்கிறப்ப அது கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் உங்கள் டைரியில் எழுதி வைங்க. இதை நீங்கள் ஒரு பல வருஷங்கள் கழித்து படிக்கும் போது நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறது அது உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம், கிடைக்காமலும் இருக்கலாம். பட் ஆனால் இதெல்லாம் நம்ம நினச்சி கிடைக்கணும்னு நினச்சோம்ல, இதெல்லாம் அந்த ஃபீல் ஒரு தனி ஃபீல், செம்மையாக இருக்கும். அப்படி என்னோட பழைய டைரியில் பார்த்து இன்ஸ்பயர் ஆன 2 இங்கிலீஷ் கோட்ஸ் பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய இன்ஸ்பயர் ஆன என்னோட டைரியில், பட் இந்த எபிசோடில் நான் உங்களுக்கு 2 கோட்ஸ் சொல்கிறேன். வாட்ச் யுவர் தாட்ஸ், தே பிகம் வேர்ட்ஸ். வாட்ச் யுவர் வேர்ட்ஸ், தே பிகம் ஆக்ஷன். வாட்ச் யுவர் ஆக்ஷன், தே பிகம் ஹேபிட். வாட்ச் யுவர் ஹேபிட், தே பிகம் யுவர் கேரக்டர். வாட்ச் யுவர் கேரக்டர், இட் பிகம்ஸ் யுவர் டெஸ்டினி. இந்த ஒரு ஜேர்னி, அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட எண்ணங்கள் நம்மளை ஒரு ஜேர்னிக்கு இழுத்துட்டு போய் நம்மளோட டெஸ்டினியில் கொண்டு போய் விடும். அந்த ஜேர்னி என்னன்னா, நம்மளோட எண்ணங்கள் வார்த்தையாக மாறும், அந்த வார்த்தை செயலாகும், அந்த செயல் நம்மளோட டெய்லி ரொட்டீன், நம்ம டெய்லி செய்கிற ஒரு பழக்கமாகும், அந்த பழக்கம் நம்மளோட குணமாகும், நம்மளோட கேரக்டர். அந்த கேரக்டர் நம்மளோட டெஸ்டினியில் கொண்டு போய் விட்டுரும். இல்லை நம்மளோட இனிஷியல் பாயிண்ட், முதல் துவக்க புள்ளி என்னது? எண்ணம். ஸோ அந்த எண்ணம் அப்படின்றதுக்கு நிறைய பவர் இருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கணும், நம்ம டெய்லி டைரி எழுதணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எழுதுவீங்க. பல வருஷங்கள் கழிச்சு அதை படித்து பார்க்குறப்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. 2வது கோட் நான் என்ன பார்த்தேன்னா, த டே வாட் யூ மேக் இட், ஸோ வை டோன்ட் யூ மேக் இட் அ கிரேட் ஒன். இதுக்கான அர்த்தம் என்னன்னா, உங்களுடைய நாள் நீங்க உருவாக்குறது. ஸோ அந்த நாளை நீங்க ரொம்ப கிரேட்டா உருவாக்கலாமே அப்படிங்கறத இந்த கோட்கான அர்த்தம். The day is what you make it, so why don't you make it a great one. ஸோ டைரி எழுதுனவங்க உங்களோட பழைய டைரியை எடுத்து படிச்சு பாருங்க, ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இன்னும் டைரியே நான் எழுத ஆரம்பிக்கல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இன்னையிலேருந்து நீங்கள் உங்கள் டைரியை எழுத ஆரம்பிக்கலாம். இதை நீங்கள் பல வருஷங்கள் கழித்து படித்து பார்க்குறப்ப கண்டிப்பாக நான் கேரண்டி அந்த படித்து பார்க்குறப்ப உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். இதே ஃபீலோட இப்போ நான் போயிட்டு வரேன். நீங்களும் உங்கள் டைரி ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைரி எழுதியிருக்கிறவங்க பழைய டைரி எடுத்து படித்து பாருங்கள். This is Phoenix Angel signing off.